திண்டுக்கல் அருகே விளைநிலத்தை எழுதி வைக்க கோரி பெண் உட்பட 3 பேர் பயங்கர ஆயுதங்களால் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை கிளப்பியுள்ளது. திண்டுக்கல்லை அடுத்துள்ள சோனைய கவுண்டன்பட்டி பகுதியை சேர்ந்த முருகேசன், ஒச்சம்மாள், கருப்பையா ஆகியோர் சொட்டமாயனூரில் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் கிணறு தோண்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அங்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த ராஜேந்திரன் மற்றும் 10க்கும் மேற்பட்டோர் தங்கள் பெயரில் அந்த நிலத்தை எழுதி வைக்க வலியுறுத்தி அவர்களை மிரட்டியுள்ளனர். மேலும் கருப்பையா, ஒச்சம்மாள் உட்பட 3 பேரையும் அரிவாள், கடப்பாறை உள்ளிட்டவற்றால் அந்த கும்பல் கொடூரமாக தாக்கியுள்ளது. இதில் படுகாயமடைந்த மூவரும் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. எல்லா பேரும் சேர்ந்து அருவா கத்தியோட வந்துட்டு நாங்கள் தோட்டத்தில் சும்மா நின்றுட்டு இருந்தவங்களை வந்துட்டு வெட்டி தோட்டத்தை விட்டு வெளியே ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் வெட்டி எங்கள் பெரியம்மா கையை உடச்சி விட்டு கடப்பாறை எடுத்து அடித்து இவங்களை வந்துட்டு எங்கள் பெரியப்பாவை வந்துட்டு கத்தி எடுத்து குத்தி தொடையில் பெரிய